பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, glad to meet you. அப்படியே அவங்க முடிச்சிருக்காங்களா செக் பண்ணிக்கங்க. யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Exodus 34. Exodus 33:14. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகம் இந்த நாளிலிருந்து அவருடைய வருகை வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி போக போகுது. ஏன் நம்ம பயந்தோம், ஏன் நம்ம தோல்வி அடைந்தோம், ஏன் நம்ம கடன் பிரச்சனைகளுக்குள்ள போனோம், why there were so many struggles, so many attacks? ஏன்னா பல நேரங்களில் அவருடைய சமூகம் போகாம நம்ம முன்னாடி போகணும். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய கேஸ்ட், நம்முடைய சேவிங்ஸ், நம்முடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ், விசுவாசம் இருக்கணும். அது ஓவர் கான்ஃபிடன்ஸா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் முன்னாடி போச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு எப்பொழுதும் இளைப்பாறுதல். அல்லேலூயா. எதை குறித்து நீங்க கலங்கவே மாட்டீங்க, எதை குறித்து நீங்க பயப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய சமூகம் முன்பதாக போனால் சாத்தானுக்கு அவங்க வாழ்க்கையில வேலையே கிடையாது, வல்லமையே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தோற்று போக போகிறான். அல்லேலூயா. உன்னை சூழ பாளையம் இணைந்திருக்கிற அவனை கர்த்தர் இன்றைக்கு சிதறடிக்க போகிறார். உனக்கு தோல்விகளையும் பயத்தையும் வேதனையும் கொடுத்த அவன் இன்றோடு உன்னை விட்டு விலக போகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். உங்க பிசினஸ்ல கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அவருடைய சமூகம் போனால்தான். கடந்த செய்தியோட கண்டினியூஷன் இது. எப்படி அப்படின்னா, நீங்க பெனிட்ரேட் பண்ணி போகணும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி கொண்டு ஜெயத்தோடு திரும்பி வரணும். அல்லேலூயா. தோல்வியோடு வரக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தோல்வியே கிடையாது. தானியேலின் காரியமோ எல்லா ராஜாக்களின் நாட்களிலும், எல்லா ராஜாக்கள், it doesn't matter who supports, who doesn't support, அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்ணலாம், இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும், அந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும், எந்த கட்சி வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் எனக்கு கீழே தான். அல்லேலூயா. எல்லா மந்திரவாதி எனக்கு கீழே தான். அல்லேலூயா. எல்லா விக்கிரங்கள், எல்லா சாத்தானும் எனக்கு கீழே தான். ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் முன்னாடி போல, சமூகம் முன்னாடி போகுது. அல்லேலூயா. நான் முன்னாடி போகல. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், எனக்கு அங்கலாய்ப்பை வைத்திருக்கவில்லை. அல்லேலூயா. சமூகம், the presence of God, my presence shall go before you, I will give you rest. அல்லேலூயா. இன்னைக்கு ரெஸ்டுக்காக நிறைய பிரேக் எடுத்துட்டு பிக்னிக் போறாங்க, டேப்லெட் போடுறாங்க, ட்ரக் போடுறாங்க, ஆல்கஹால் போடுறாங்க. ரெஸ்ட் அது கிடையாது. கர்த்தர் கொடுக்க போற ரெஸ்ட். அல்லேலூயா. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறார். உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை நடத்த போறாரு. உங்க ஜுவல்ஸ், உங்க பணம், உங்க எல்லா பிசாசு என்னெல்லாம் ஒன்று திருநானோ எல்லாத்தையும் அவர் திரும்ப கொடுக்க போகிறாங்க. அதற்கு என்ன முன்னாடி போகணும்? சமூகம் முன்னாடி போகணும். இந்த சமூகம் போறதுக்கு நாம ஒரு காரியம் செய்யணும். அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சும்மா எல்லாரையும் ஏனோ தானோ நினைச்சிட்டு ஏதோ கணக்கு கேட்க மாட்டாரு, மன்னிச்சு விட்டுருவாரு நினைக்காதீங்க. அவர் நான் அவருக்கு செல்லமா வச்சிருக்கிற பேர் மார்வடி. அல்லேலூயா. ₹1 கொடுத்துட்டு ₹4 கேட்பாரு. அல்லேலூயா. 5 தாளந்து கொடுத்துட்டு எத்து கேட்டாரு, 5 திருப்பி கொடுத்தா, ஐயோ பரவாயில்லப்பா தம்பி, ஐ நோ யுவர் வீக்னஸ், டோன்ட் வரி, ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லவே மாட்டாரு. 5 கொடுத்துட்டு 10 கேட்பாரு. 1 கொடுத்துட்டு 2 கேட்பாரு. 10 கொடுத்துட்டு 20 கேட்பாரு. அல்லேலூயா. இப்ப எவ்வளவு பாக்கெட்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர் நீங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு கேட்பாருன்னு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. Heaven is demanding. அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்க செய்யணும். உங்களுக்கு ஃபீஸ் கேட்கறாங்க, நீங்க அரியர்ஸ் வைக்கும் போது பேரண்ட்ஸோட முகம் அப்படி இருக்கு, அப்படியே ஷைனிங் ஸ்டார் மாதிரி இருக்குமா? 2 நாள் பார்ப்பாங்க. ஒரு செமஸ்டர் அரியர்ஸ் வச்சா அப்படியே அமைதியா இருப்பாங்க. தொடர்ந்து 6 செமஸ்டர் அரியர்ஸ் வச்சா என்ன சொல்லுவாங்க? 4 மாடு தான் வாங்கி மேடா உனக்கெல்லாம் போயிட்டு ஃபீஸ் கட்டு. அதே மாதிரிதான் வரும். கனி கூடாத மரம் எல்லாம் போடப்படும். அப்போ இங்க அவர் நினைக்கிற காரியத்தை நான் சாதிக்கணும்.
சாதிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தியாலஜி டிகிரியோ பவர் மினிஸ்ட்ரி டிகிரியோ எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. பிரசன்ஸ், His presence shall break over. எல்லா காரியத்தை உடைத்து கொண்டு பெனிட்ரேட் பண்ணி உள்ள போகும். ஹல்லேலூயா. நீங்க சாதிக்கிறவளா இருக்கணும், பாதிக்கப்பட்டவளா இருக்க கூடாது. இன்னைக்கு விசுவாசிங்க வாயை திறந்தா நமக்கு பயமா இருக்கு. ஏன் விசுவாசம் போயிடும் பொழுது பெரிய பெரிய கதையா சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஐயா இங்க கட்டி வந்துச்சு, அங்க கட்டி. நான் சொல்றேன் இயேசு நாமத்தினாலே கட்டியாது வெட்டியாது. ஓ இயேசு நாமத்தினாலே வெளியே என் சரீரத்துல வரது கொடுங்க அதிகாரமே கிடையாது. You don't have authority, Satan, to enter my body, to enter my ministry, to enter my family, to enter my church. எதுவுமே அவனுக்கு அதிகாரமே கிடையாது. You have the authority, you have the presence. Hallelujah. இந்த சமூகம் முன்பதாக போனால்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல். போகல அப்படின்னா நமக்கு இளைப்பாறுதலே கிடையாது. Hallelujah. இதே கவர்மெண்ட்டை நீங்க ஆட்டி படைக்க முடியும். உங்க பெட், உங்களுடைய பிரேயர் ரூம்ல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஆட்டி படைக்க முடியும். அவங்க யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபோர்ஸஸ். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க சென்னையில இப்படி இருக்கிறாங்க, அவர்கள் உனக்கு ஜெபித்தாதான் விடுதலைன்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா காரியத்தையும் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். இந்த சமூகம் இன்று முதல் உங்களுக்கு முன்பதாக கடந்து போக போகிறது. தேவன் எதிர்பார்த்த காரியத்தை நீங்கள் பூமியிலே நடப்பிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. எந்த சத்துருவையும் எந்த நேரத்திலும் கட்டும்படியாக, ஆவில ஸ்பிரிட்ல பயன்படும்படியாக அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அடி வாங்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை, அவர்களை மாற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You should have a prophetic anointing. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் இருந்தாங்க. எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே ஒரு முறை அசிரிய ராஜாக்கள், மகா ராஜாவாகிய அசிரிய ராஜா பைபிளை கொண்டு சனகரிப், அந்த அசிரிய ராஜாக்கள் வரும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதப்பா, அவன் எப்படி வந்தாலும் அப்படியே நான் திருப்பி அனுப்புறேன். I will reverse him. ஹல்லேலூயா. அவன் எருசலேமுக்குள்ள வரமாட்டான், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. அவன் அப்படியே நான் திருப்பி அனுப்புறேன். ஹல்லேலூயா. ஆகவே சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் வந்த காரியங்களை, பில்லி சோனைகளை, இல்லையா, பிசாசின் கிரியைகளை உங்களால திருப்பி அனுப்ப முடியும். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் பிரசன்ஸ் வேணும். ஹல்லேலூயா. பிரசன்ஸ் வேணும். பிரசன்ஸ் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? நாம என்ன செய்யணும் வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம், the book of Genesis chapter 24 verse 2. ஆதியாகமம் 24:2. யாருக்கு சமூகம்? அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய போதும் போதும். ஹல்லேலூயா. இங்கு ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஊழியக்காரனுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனை ஒரு இடத்துல போய் ஒரு காரியத்தை சாதித்து கொண்டு வரும்படியாக அனுப்ப போகிறார். அப்பொழுது யாரை செலக்ட் பண்றாரு? ஆபிரகாம் வீட்டுல நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. யாரை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார், யாருக்கு சமூகத்தை கொடுப்பார் அப்படின்னா, தன் வீட்டிலே மூத்தவனா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவன் அதிகாரியா இருக்க வேண்டும். பறி கொடுத்தவனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தரித்திரனா இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிறவனா இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் இழந்து போகிறவனா இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் இன்றைக்கு வயதிலே மூத்தவர்களாய் வளர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க அதே நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு விரட்டி கால் பண்ணாரு, எடுக்கவே இல்லை, மினிஸ்ட்ரி போயிட்டே இருக்கிறேன். அப்புறமா மெசேஜ் அனுப்பிச்சாரு, அண்ணன் டுடே இஸ் மை பர்த்டே, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா தான் நம்ம இன்னும் பர்த்டே கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. இனிமேல் உங்க வாழ்க்கையில இந்த பர்த்டே கொண்டாடுற வேலைகளை வச்சுக்க கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் தான் பர்த்டே. ஹல்லேலூயா. நானும் சரி ஏதோ எமர்ஜென்சி ஆபீஸ் போய் கால் பண்ணலான்னா அந்த வேர்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இன்னும் பர்த்டே ஜாப் பண்ணிட்டு, இன்னும் கேக் கட் பண்ணிட்டு, இன்னும் வந்து இல்லை, ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுத்துறோம். சரி, பர்த்டே ஜாப் பண்ற அளவுக்கு நீ இந்தியாவில் என்ன சாதிச்சாலும் இந்த போன இது வரைக்கும் எதுவும் சாதிக்கல, இப்ப ஜாப் பண்ண சாதிக்க போறியா?
சாதிக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதிக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறத நீங்க செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. சும்மா அந்த செலிப்ரேஷன் தான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. போன காரியம் முடிக்கணும். ஹல்லேலூயா. சாத்தான 2 துண்டா வெட்டணும். புரியுதுங்களா? அவன்கிட்ட கேட்கணும், சின்ன பீஸ் போடுவா பெரிய பீஸா போடுவான்னு கேட்கணும். அவன்கிட்ட ஃப்ரை பண்ண போறியா குழம்பு வைக்க போறியா அவன்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வீட்டிலே மூத்தவன். தேவனுடைய வீட்டில் யோவான் சார் எப்படிப்பட்டவர் இருந்தாரா? மூத்தவன். தேவனுக்கு முன்பாக இவன் பெரியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. மூத்தவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைங்க 20 வயசு வரைக்கும் ப்ரீகேஜியே போயிட்டு தான் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வளராம இல்லையா? ஏபிசிடி கூட சரியா சொல்ல முடியலன்னு வச்சுக்காரு. நம்ம ரொம்ப வேதனையா இருக்கும் இல்லையா? வளரவே இல்லை, ஞாபக சக்தியே இல்லை. இன்னும் அநேக விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. யுத்தத்துக்கெல்லாம் அழுகுறது, கொசுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறது, பிரதர் கொசு கடிக்குது அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, மலேரியா மாதிரி இருக்கு, டைஃபாய்டு மாதிரி இருக்கு, இதெல்லாம் அடிச்சு கட்டிடணும். ஹல்லேலூயா. இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. சாத்தான துண்டு துண்டா வெட்டுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? வளரணும். அப்போதான் எஜமான் உன் கையில வேலையை கொடுப்பாரு. வளராதன்ற கொடுத்தா என்ன பண்ணுவானா, அவன் போய் பிசாசுக்கிட்டே கொடுத்து எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடு அப்படிமா. எங்கால் ஒரே டென்ஷன் ஆகிறப்பா, நீயே முடிச்சு கொடுத்துருப்பா எனக்கு. நீ எவ்வளவு காரியம் பார்த்து, நீ அங்க இருந்தவன் தானே, எக்ஸ் எம்ப்ளாயி தானே, நீயே முடிச்சு கொடு, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சிடறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வளர போறீங்க. யாருக்கு சமூகம் போகணும்னா வளர விரும்புகிறவன். ஹல்லேலூயா. இன்னும் ஜப குறிப்பு கொடுக்கிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது, ஜபம் பண்ற விசுவாசிகளா நீங்க மாறணும். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுத்து இது கொடுத்தா எவனாவது நமக்காக ஜபம் பண்ணுவான்னு நினைக்க கூடாது. இனிமே எவனும் ஜபம் பண்ண மாட்டான். நீ தான் ஜெபிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? வளரணும். வளர்ந்தாதான் நீ எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருப்பாய். Then only you can penetrate. ஹல்லேலூயா. ஊடுருவி போகணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நீங்க என்னவா இருக்கணும்? அதிகாரியா இருக்கணும். கடன் வாங்குறவனா இருக்க கூடாது, குறை சொல்றவனா இருக்க கூடாது, முறுமுறுக்கிறவனா இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு தேசத்துல இருக்கிற வியாதியை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியணும். ஹல்லேலூயா. தண்ணீர் பஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியணும். பண கஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியணும். ஹல்லேலூயா. உங்க ஊழியத்தின் பணத்தை கண்ட்ரோல் பண்றது உங்களால முடியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் வெளி தோற்றமான அடையாளங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இல்லையா? மலைக்காக போன மாசம் நிறைய இடங்கள்ல ஜெபம் பண்ணாங்க. மெசேஜ்க்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஆவியாளர் எனக்கு கற்றுக் கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணும் போதே இவர் சொல்றாரு, ஆண்டவர் ஆவியாளர் சொல்றாரு, வெளிப்படையா என் மேலே அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தண்ணி பஞ்சம் எப்போ தீரும்னா மழை பெய்தால் தீரும், இல்லைன்னா தண்ணி லாரி வந்தால் தீரும் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இது ரெண்டுமே இல்லாமலே கர்த்தரால தண்ணீர் பஞ்சத்தை போக்க முடியும். It is not these two things. God can do. God has got 1,000 ways to clear the problems. Hallelujah. எப்படி ஆண்டவரே தீர்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன். உன் டேங்க்ல இப்ப 10 லிட்டர் தண்ணி இருந்தா அது இனிமே குறையவே குறையாது. ஹல்லேலூயா. நீ டேப்பை திறக்கும் போதுதான் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. டேப்பை திறக்கும் போதுதான் தண்ணீர் வந்துட்டே இருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற கர்த்தருடைய இதுதான் இளைப்பாறுதல். ரோடு ஃபுல்லா பானை தூக்கிட்டு பக்கெட் தூக்கிட்டு போவாங்க. கர்த்தருடைய கிருபையினால 20 வருஷமா எதையுமே நம்ம தூக்கவே இல்லை. டேப்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாமே வந்துட்டு இருக்கு. எனக்கு பெட்ரோல் 1 லிட்டர் 2000 ரூபாய் கூட பரவாயில்ல, அவர் தான் போட போறாரு, நான் போட போறேன். He is going to meet all my needs. That is rest. அதுதான் ரெஸ்ட். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு கலங்கவே கூடாது. சாத்தான் தான் கலங்கணும். ஹல்லேலூயா. ஐயோ வந்துட்டானே, இவனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போதோன்னு அவன் தான் பயப்படணும். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பதாக போக வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுக்குள்ளே வளருகிறவனாய், பிள்ளை வளர்ந்து பெரியவனாய், இயேசு கிறிஸ்து வளர்ந்து பெரியவராக மாறினார். மனுஷர் தெய்வம் தேவ தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமாய் இருந்தது. ஹல்லேலூயா. வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வளரும் பொழுதுதான் எல்லாவற்றுக்கும் நீ அதிகாரியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும், கொஞ்சத்துக்கு இல்லை, எல்லாவற்றுக்கும் நீ அதிகாரியாய் இருப்பாய். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்க.
தொடர்ந்து நான் குடியிருக்கிற ஆமென் கானானியருடைய குமாரத்திகளில் நீ பெண் கொள்ளாமல், நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், ஆமென் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கு போய் ஆமென் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடைக்கு வை என்று. Praise the Lord, praise the Lord. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு 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 கமிட்மெண்ட், ஹல்லேலூயா, ஒரு கவர்னன்ட், ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீ எனக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நீ எனக்கென்று போய் என்னுடைய மனவாட்டி சபைக்கென்று நீ ரெபேக்காளாகிய மனவாட்டியை நீ அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அது எங்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற ஹல்லேலூயா பெருமை பிடித்த மக்கள் அல்ல, உடைந்து நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம், பணிந்து ஆவி உள்ளவர்கள், ஹல்லேலூயா, பாவத்திலே கிடக்கிறவர்கள், வியாதியிலே கிடக்கிறவர்கள், அவர்களை நீ போய் என் குமாரனுக்காக நீ பெண் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக மனவாட்டியை ஹல்லேலூயா கொண்டு வரும்படியாக பிதாவாகிய தேவன் உன்னை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான இருளிலும் இருக்கிற ஜனங்களை நீங்கள் மனவாட்டிகளாக மாற்றும்படியாக ஒரு பொசிஷன் ஆண்டவர் உங்களுக்கு தரார், ஒரு வேலையை உங்களுக்கு தரார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பதற்கு நோக்கமே உங்கள் வீட்டாரை, உங்கள் சந்ததியை, உங்கள் ஜனத்தாரை கர்த்தரிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சென்னையில இருந்து ஒரு சகோதரி மதுரைக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஃப்ராக்சர் சொல்லி ஹாஸ்பிட்டலில் பார்க்க போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர், நான் இங்கே மதுரையில் வேலை ரிசைன் பண்ணிட்டு மதுரையில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், எப்போ எனக்கு திரும்ப வேலை கிடைக்கும், எப்போ நான் சென்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த எல்லாரையும் பார்த்து திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வீட்டில் வேற யாரும் ரட்சிக்கப்படல. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர்? 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சுனேன். எங்கள் அக்கா இருக்காலே ரொம்ப மோசமானவன், அவன் ஆண்டவரை பற்றி கேட்கவே மாட்டான், நான் சொன்னா கேட்கவே மாட்டான் அப்படின்னா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பெனிட்ரேட் பண்ணி அந்த ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக இழுத்துக்கணும். நம்ம இனத்தாரை, நம்ம ஜாதியை, நம்ம குடும்பத்தாரை தேவனுக்குள்ள நீங்க இழுத்துட்டு வரணும். ஹல்லேலூயா. அது நீங்க வளர்ந்தாதான் முடியும். நீங்க எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருந்தாதான் உங்களால முடியும். இல்லைன்னா உங்க வீட்டை ரட்சிக்கப்படுறது கஷ்டம். ஹல்லேலூயா. நீங்க வளரணும். நீங்க ஆண்டவருக்குள்ள எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருந்தால்தான் உங்களால் உங்கள் இனத்தாரும் உங்கள் தேசத்தாரையும் தேவனிடத்துல கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களுக்காகவே நீங்க ஜெபக்குறிப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த சகோதரத்துல சொன்னேன், 8 வருஷமாக உன் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரியும் உன் தாய் தகப்பனையும் மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் something is wrong with you. ஹல்லேலூயா. something is wrong with you. அவங்க மேல கிடையாது, அவங்க மேல கிடையாது, உன்னிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ வளரவில்லை. ஹல்லேலூயா. நீ இன்னும் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மாறவில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் தேசத்தாரையும் தங்கள் இனத்தாரையும் தேவனிடத்தில் இழுத்து கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. 4வது வசனம், நீ என் தேசத்துக்கும் 5ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அந்த ஊழியக்காரன், என் பெண்ணை இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டியது, தேவனை பற்றி சொல்ல வேண்டியதான் உங்க கடமை. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்களுடைய இஷ்டம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் அவர்களை கொண்டு வரவில்லை என்று நான் கேட்க மாட்டேன், நீ ஏன் சொல்லவில்லை அவர்களுக்கு என்று நான் உங்களுக்கு கணக்கு கேட்பேன். ஹல்லேலூயா. அவர்கள் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தார்கள், பரவாயில்ல விட்டுடு. ஹல்லேலூயா. நீ அவர்களை முழுவதுமாக இடத்துல கொண்டு வர முடியாவிட்டால் நான் சொல்ல வேண்டிய கடமை நீங்க சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லிடுங்க. கர்த்தர் என்னை சுவிசேஷத்தை, எல்லாரையும் சுவிசேஷத்தை சொல்றது தான் அழைச்சிருக்கிறார், குட் நியூஸ் சொல்றது தான் அழைச்சிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அதை சொல்றதுக்கு அழைக்கல. நாட் பேட் நியூஸ், ஒன்லி குட் நியூஸ். ஹல்லேலூயா. குட் நியூஸ் சொல்லதான் வச்சிருக்கிறார். இந்த குட் நியூஸ் தான் பிசாசு எப்படி ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னா, எல்லாரும் பொறுமையா அமைதியா இருந்து பாருங்க. அக்டோபர் மாசம் வந்தோடனே எல்லா ஊழியர்களும் எல்லா சபையிலும் கேலண்டர் போட ஆரம்பிச்சிடும். அவங்களை பார்க்கவே முடியாது. நான் கேலண்டர் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னா, என்னை டிசைனராகவோ கேலண்டர் உருவாக்குறானவோ ஜாப் டைப்பிங்கோ கர்த்தர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. டைரி போடுவதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, சுவிசேஷம் சொல்வதற்காக அழைத்தார். ஹல்லேலூயா.
நீ இனத்தாரிடத்திலும் என் ஜாதியாரிடத்திலும் போய் நீ சீடி விற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர்களை என்னிடத்திலே அழைத்துக் கொண்டு வா என்று கர்த்தர் சொன்னார். பிஸ் பண்ணி விட்டுருவோம் பிசாசு. இங்கு அந்த எஜமானன் அந்த ஊழியக்காரனுக்கு வல்லமை கொடுத்து, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடு, இந்த காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. வேற ஏதாவது ஆபிரகாம் செய்ய சொன்னாரா? செய்ய சொன்னாரா? வேற ஏதாவது? அங்க எனக்கு நல்ல லேண்ட் இருந்தா வாங்கி கொடுப்பான், அங்க ஒரு ரிசார்ட் வைக்கலாம், அங்க ஒரு பிக்னிக் ஸ்பாட் வைக்கலாம், அங்க எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்கும், அங்க நீ கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணு, நீ அங்க ஒரு 400 ஏக்கர் எனக்கு லேண்ட் தேவை, இந்த தேசத்துல நான் எப்படி பெரியவனா இருக்கிறேன், அந்த தேசத்துலயும் நான் வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு இடம் வேணும். இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ அநேகர் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை விட்டு விலகி ஃபண்ட் ரைசிங்ல போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்காக கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைக்கவே இல்லை. உங்க சபைக்கு இடம் தேவைதான், பில்டிங் தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனால் நான் உண்மையாக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தினால் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இந்த ரோட்ல இன்னும் காசி தேட்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. உண்மையா ஊழியம் செய்யும் போது காசி தேட்டரை காலி பண்ணி ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு கொடுப்பார். சத்தியம் தேட்டரை காலி பண்ணுவார், உதயம் தேட்டரை காலி பண்ணுவார், சரவண பவனை காலி பண்ணுவார், சங்கீதாவை காலி பண்ணுவார். சங்கீதாவை ரெஸ்டாரண்ட் ராசன் யாருக்காக? அவருடைய ஆடுகள். எனக்காக கிடையாது. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்துக்காக கிடையாது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். தேவன் என்னிடத்துல ஒரு வேலையை தான் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, ரெபேக்காளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் நீ ரெபேக்காளை என்னுடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டி தேவை. ஹல்லேலூயா. ஒரு மனவாட்டி சபை தேவை. அதை உருவாக்கணும். ஹல்லேலூயா. அதை நீங்க கொண்டு வந்தால்தான் ஈசாக்கு அவளை என்ன பண்ணுவாரு? மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு வா. ஆமென். ஹல்லேலூயா. நீ உலகத்துக்குள்ள போயிடாதப்பா. ஹல்லேலூயா. நீ எங்க போயிடாத? உலகத்துக்குள்ள போயிடாத. நீ உலகத்துக்குள்ள போயிடாத. நான் போய் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சினிமா எடுத்து அவங்களை இப்படி கொண்டு வந்துடும் நினைச்சு நீ என்ன இடாத? நீ சினிமாக்குள்ள போயிடாத. நான் பெஸ்ட் சிடி போடுவேன்னு சொல்லி சினிமாக்காரனை உள்ள கொண்டு வந்துடாத. ஹல்லேலூயா. நீயும் அங்க போயிடாத, அவனையும் இங்க கொண்டு வந்துடாத. ஆத்துமாக்கள் மாத்திரம் தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் மாத்திரம் தான் எனக்கு தேவை. நீ போய் அங்கு சிக்கி கொண்டு விடாதே. ஹல்லேலூயா. நீ போய் அந்த காரியத்தை செய்து விடாதே. நீ போய் அந்த காரியத்திலே மாட்டிக்கொண்டு விடாதே. ஹல்லேலூயா. நீ மறுபடியும் அங்கே குமாரனை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒளியா இருக்கிறார், பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறார். நானே இந்த உலகத்தின் ஒளி என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஆகவே நீ அங்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்து வரும். ஆமென். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி ஆமென் தம்முடைய தூதனை உனக்கு இங்கதான் பிரசன்ஸ் வருது. ஹல்லேலூயா. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக. Don't think that this is a very difficult task. இது ரொம்ப கஷ்டமான வேலை நீ நினைக்காத. என் தூதனை உனக்கு முன்பதாக என்னுடைய எஜமானன் அனுப்புவார். My master will send an angel before you. ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துக்கு, உங்க ஊழியத்துக்கு, உங்க பிசினஸ்க்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு, உங்க தேசத்துக்கும் அங்கு நீங்கள் மகிமையான காரியங்களை, மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் you need this angel of God. Hallelujah. You need the word of God. Hallelujah. You need the salvation of God. You need the power of God. You need the anointing of God. You need the precious blood of the Lord Jesus Christ. Hallelujah. வித்தியாசமான அந்த இடத்துக்கு தேவையான வல்லமையை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் தூதனை நான் உனக்கு ஒரு கஷ்டமான முடியாத வேலையை உனக்கு கொடுக்கவே மாட்டேன். My angel will go before you. என் தூதன் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவான். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்கள்
அந்நியராயிருப்பாய், அங்கே மாத்திரம் மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டாம் என்றார். ஆமென். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து, ஆமென், இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவர் அங்கே வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், ஹalleluya, தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பும் போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்புறாரு. I have appointed you to do this task. ஹalleluya. நீங்க ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து அழைப்பை பெற்றுக்கொண்டு வர வேண்டும். ஹalleluya. தேவன் உங்களை அனுப்பி இருக்க வேண்டும். The Lord should be he should be mindful of you. அவருடைய அறிவுக்கு ஏற்று அவருக்கு தெரிந்துதான் நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட ஃபெயிலியர் இந்தியால ஏன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரியாமே நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா கூப்பிட்டாருன்னு வந்திருக்காங்க, அவங்க அப்பா கூப்பிட்டாரு, அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரே மாம்சத்துல இல்ல, தேவன் உன்னை அனுப்ப வேண்டும். ஹalleluya. தேவன் உன்னை அனுப்பினால் பெண் உன் பின்னே வர மனதில்லாத இருந்தாலும் என்னுடைய குமாரனை நீ அங்கு கொண்டு போகவே மாட்டாய். ஹalleluya. என்னுடைய நாமம் அநியாயமாய் அசுத்தமான இடத்துக்கு என்னுடைய நாமம் போகவே போகாது. என் கையின் என் தொடையின் கீழ் கை வைத்து நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. உங்களுடைய இனத்தாரிடத்திலும் உங்கள் ஜாதியாரிடத்திலும் உங்கள் தேசத்தாரிடத்திலும் நீங்கள் போகும் பொழுது இந்த சத்திய வசனங்களை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் உங்கள் பின்னே வருவார்கள். ஹalleluya. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்புறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு போனால்தான் உங்களிடத்திலே உங்களால் போன இடத்திலே காரியங்களை சாதிக்க முடியும். ஹalleluya. காரியங்களை உங்களால் செய்ய முடியும். இல்லை என்றால் நாம் தோல்வியிலே திருப்பி வந்து விடுவோம். தொடர்ந்து வசனங்கள் வாசிப்போம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். ஆமென். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. ஆமென். அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஹalleluya. இவர் என்ன செய்றாரு? எலியேசர், அவர் பேர் என்னது? வீட்டில் மூத்த பேர் எலியேசர். ஏன் உங்களை இந்த வசனத்தை நான் சொல்றேன்னா, கர்த்தர் இன்று முதல் உங்களை நேர் வழியா நடத்த போறார். இனிமே சுத்திக்கிட்டு வனாந்திரத்தை சுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு கிடையாது. Because you have a calling, you have an appointment order. Hallelujah. The Lord is going to lead you in the straight path. நேர் வழியா உங்களை நடத்த போறார். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இனிமே கர்த்தர் உங்களை சுத்த விட மாட்டார். நீங்க சுத்த மாட்டீங்க, நீங்க நேர் வழியா போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு நாள்ல நடக்க வேண்டிய அற்புதம் அந்த நாளே நடக்கும். இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள்ல நடக்க வேண்டியது ஒரு மாசம் கழிச்சு நடந்தது. கை கெட்டுறது மாதிரி இருக்கும், ஆனா வராது. நிறைய முறை வேலை கிடைச்சது மாதிரி இருக்கும், ஆனா கிடைக்காது. ப்ரொமோஷன் வந்த மாதிரி இருக்கும், வராது. பிசினஸ்ல சக்சஸ் ஆன மாதிரி இருக்கும், சக்சஸ் ஆகாது. இந்த பினான்சியல் இயர்ல இதுவரைக்கும் இல்லாத விதத்துல நீங்கள் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஏன்னா உங்க நேர் வழியா நடத்த போறாரு. எத்தனை வருஷம் நீங்க நஷ்டத்துக்கும் இழப்புக்கும் கண்ணீருக்கும் அவமானத்துக்கும் உள்ளானீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நேர் வழியாய் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் எலியேசரை அனுப்புகிறார். இந்த எலியேசர் உடனே ஆயத்தம் பண்றாரு. என்ன ஆயத்தம் பண்றாரு? தன் எஜமானுடைய எதை கொண்டு போறாரு? 10 ஒட்டகங்கள். ஹல்லேலூயா. ஏன் குதிரையை கொண்டு போகவில்லை? ஏன் கழுதைகளை கொண்டு போகவில்லை? ஏன் ஏர் மாடுகளை கொண்டு போகவில்லை? ஏன் ஆடுகளை கொண்டு போகவில்லை? ஏன் ஒட்டகங்களை கொண்டு போனார்? ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே குதிரைகளும் ஆடுகளும் மாடுகளும் என்ன இருக்கும்? செத்து சுருண்டு மடிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஞானமா கொண்டு போறாரு பாருங்க. ஒட்டகம் வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை இருக்கும் ஒட்டகத்துக்கு. ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கும். கர்த்தர் உன்னை ஒரு வனாந்தரத்தின் வழியாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு உனக்கு தேவையான ஸ்ட்ரெங்த்தையும் உனக்கு தேவையான பொறுமையும். ஹல்லேலூயா. ஒட்டகம் எந்த வனாந்தரத்து வேணாலும் தாக்கு பிடிச்சு நிற்கும். ஹல்லேலூயா. ஆடு மாடுலாம் என்ன ஆயிடும்? செத்து போயிடும். ஒரு வாரம் தான் மேக்சிமம் செத்து போயிடும். ஆனால் ஒட்டகம் எந்த வனாந்தரத்தையும் தாங்கக்கூடியது. கர்த்தர் உனக்கு ஒட்டகத்துடைய பலனையும்
ஒட்டகத்தினுடைய பொறுமையும் ஒட்டகத்தினுடைய ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. ஒட்டகம் எப்படி தண்ணீரை குடிக்காமல் பல மாதங்களாக அந்த வனாந்திரத்தை, எந்த வனாந்திரமும் ஒட்டகத்தை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அசைக்க முடியாது. ஒட்டகம் வந்து வனாந்திரத்தை அசைச்சிடும். அல்லேலூயா. 10 ஒட்டகத்துக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, தடுக்கி விழுந்தாலே அம்மா ஐயோன்னு கத்துவோம். இப்ப சாத்தா பாப்பா என்னடா 10 ஒட்டகத்துக்கு சமமா இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் எந்த வனாந்திரத்தையும் தாக்கு பிடிக்கிறான். இவனை எளிதாக தூக்கி சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்தால் இவன் நம்மை விட பலசாலியாக இருக்கிறானே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு முன்பதாக போனால் you have a greatest power. Hallelujah. You have the highest power. Amen. You are most powerful, more powerful than Satan. Hallelujah. இது உணர்ந்து கொள்றீங்களா? ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் இருந்தார், ஒரு ஃபால்ஸ் பிரீச்சர். சாத்தானுக்காக அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி சாத்தானுக்காக அற்புதங்களை செய்து சபைகளை தவறான வழியிலே நடத்தும்படியாக சாத்தானால் நியமிக்கப்பட்டவர். அந்த சகோதரன் அவருடைய அந்த அசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவரால் 30 வியாதிகளை ஜனங்களுக்குள்ளே அனுப்ப முடியும். அதை உடனே சுகப்படுத்துவதை போலவும் காண்பிக்க முடியும். அந்த வியாதியை திருப்பி அந்த ஸ்பிரிட் எடுத்துருவாரு. உடனே கேன்சர் சுகமாயிடுச்சு அவங்க சாட்சி சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. அப்போ சபை என்ன ஆகும்னா தவறான சத்தியத்துக்குள்ள போயிடும். ஆகவே அப்படிப்பட்ட பிசாசுடைய வல்லமைகளை உடையவராக இருந்தார். அவர் ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி மனைவி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பல மாதங்கள் இரவு நேரங்களில் அவர் போய்விடுவார். எங்க போய்வார்னா சாத்தானின் சபைக்கு போய் இன்னும் எந்தெந்த தேசத்துல எந்தெந்த சபையெல்லாம் கவிழ்க்கலாம் என்று சொல்லி அவர் சேட்டனிக் சர்ச்ல சேட்டனோடு சேர்ந்து அநேக வல்லமைகளை பெற்றுக் கொண்டவராக இருந்தார். ஆவிக்குரிய உலகத்திலே அவர் வீட்டுக்கு முன்னாடி எப்பொழுதும் சாத்தானுடைய தூதர்கள் இதுக்காக இருப்பாங்க. எதுக்கு? ப்ரொடெக்ஷனுக்காக இருப்பாங்க. ஒரு மிரர் அவருடைய ரூம்ல இருக்கும். அந்த மிரர்ல பார்த்தாருனாலே அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட் அவரால் பார்க்க முடியும். அப்படி அநேக காரியங்களை செய்திருந்தால் மனைவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையிலே போய் இரவு முழுதும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனைவி. அல்லேலூயா. இவர் ஊழியக்காரர் நினைச்சு அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க ஜெபத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுல ஜெபிக்க ஆரம்பித்த உடனே சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் வீட்டிலே விழுந்து அல்லேலூயா நொறுங்கி போனோம். சாத்தான் அந்த மனிதனுக்கு என்று அனுப்பி வைத்திருந்த எல்லா ப்ரொடெக்ஷன் ஸ்பிரிட்டும் எல்லா விதமான சேட்டனிக் ஆர்மியும் அங்கே கீழே விழுந்து எல்லாமே நிலை குலைந்து போய்விட்டது. அப்பொழுது வீட்டுக்கு வந்து பார்க்கிறாரு, எல்லாமே தாறுமாறா கிடக்குது. அவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்லி சாத்தான் திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது சொன்னாரா, சாத்தானை பார்த்து நான் எப்படியாவது என்னுடைய மனைவியை கொன்று விடுவேன். நான் இந்த 30 வியாதி அவள் மேல் அனுப்ப போகிறேன். அனுப்புறோடே அந்த மனைவி வியாதி ஆயிட்டாங்க. ஆனா 2 நிமிஷத்துல அந்த 30 ஸ்பிரிட் திருப்பி இவருக்கு இவர் வியாதி ஆகிடுச்சு. அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் சொல்லிச்சா, அவளுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட எங்களால இருக்க முடியல. இயேசுவின் ரத்தம் அவளுக்குள்ளே ஓடுது. இயேசுவின் அக்கினி அவளுக்குள்ளே இருக்கிறது. இயேசுவின் வல்லமை அவளுக்குள்ளே இருக்கிறது. நீ திருப்பி எங்களை அவளிடத்திலே அனுப்பினால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லிச்சு. அல்லேலூயா. This is the spiritual authority. அல்லேலூயா. நீங்கள் ஆவியின் உலகத்திலே எல்லாவற்றையும் ஊடுருவி போகிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானுக்கு தேவனுடைய பிள்ளைகள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் ஒட்டகத்தை போல மிக ஸ்ட்ராங்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா எட்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எட்டதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஜெபிச்சு அந்த யுத்தத்தை ஜெயிக்கணும். ஒரு சாதாரண மனைவி அல்லேலூயா ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தன்னுடைய கணவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சிதறடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண விசுவாசியால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால் நாம் வளருகிறவர்களாக இருந்து என்ன பண்ணணும், பெரிய காரியங்களை தேசத்திலே செய்ய வேண்டும். அல்லேலூயா. நேரம் இல்லாதபடி அடுத்த வசனத்தை வாசிங்க. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டை தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருந்தோம். நான் இந்த தண்ணீர் துறவண்டில் இருக்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே.
இந்த எலியேசர் ஜெபிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. ஜெப குறிப்பு கொடுக்கிறவனா இல்லை, என்ன வரணும்? ஜெபிக்கிறவன். அண்ணால் ஜெபிக்கிறவனா இருந்தார். அதுக்கு முன்பதாக எல்கனாட்டெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தார், அழுதுட்டே இருந்தா, பட்டினி இருந்தா, சாப்பிடாம இருந்தா. அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு விசுவாசிங்க அப்படிதான் இருக்காங்க. அழுதுட்டே இருக்காங்க. அவங்க அழுதுறவங்க நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா அழுதானா 1 hour வேஸ்ட் ஆகிடும். அழக்கூடாது, சாதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல தராதீங்க, சாதிக்கணும். கொஞ்சம் விசுவாசிங்க மனம் மாதிரி ஆலயத்துக்குள்ள வந்துடுறாங்க, சரி நம்ம ஜெபிக்கலாம்னு வந்துடுறாங்க. ஆனா தேவனை நோக்கி ஜெபிக்காம ஏலிகிட்ட போய் பேசிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஊழியக்காரங்க போய் கன்சல்ட் பண்றாங்க. நோ நோ நோ, தட் இஸ் வெரி ராங். ஹல்லேலூயா. நீ தேவாலயத்துக்குள்ள வந்தா தேவன்கிட்ட தான் உன் காரியத்தை சொல்லு. You should not speak with the priest, the servant of God. You have to have the contact with the Father. Hallelujah. தேவனை நோக்கி ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ வளர்ந்தவன், அப்பொழுதுதான் எல்லாவற்றுக்கும் நீ அதிகாரியானவன். ஹல்லேலூயா. எலியேசர் ஜெபிக்கிறார். நம்மளாம் தான் என்ன பண்ணிருக்கோம்? ஆபிரகாம் உடனே ஒரு ஃபோன் பண்ணி, அப்பா அவங்க ஊருக்கு வந்துட்டப்பா, யாராவது வந்து என்னை பிக்கப் பண்ண சொல்லு சொல்லிருப்போமா இல்லையா? இவர் அங்கே நின்று ஜெபிக்கிறார், ஒரு மூலையில் நின்று ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சோமே கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். ஸ்திரீகள் இங்கே நின்று வாங்க, ஸ்திரீகள்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க. ஒரு ஐடியா கொடுக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போறார். when you become a praying person, நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறும்போது, ஜெபிக்காம எலியேசர் இருந்திருந்தாருன்னா ஊருக்குள்ள போய் ஒவ்வொரு வீடா கேட்டிருப்பாரு, என்னங்க ஆபிரகாம் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் தெரியுமா? நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லுவாங்க மதுரை. அதுக்காக இஃப் ஐ ப்ரே, நான் ஜெபிச்சேன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கேயும் அலையாத மகனே, வீடு வீடா நீ போகாத, இங்கே நில்லு, அவளுங்களை நான் கொண்டு வரேன். I will bring the right person. Hallelujah. உன் சபைக்கு தேவையான ஆத்துமாக்களை நான் கொண்டு வருவேன். உன் ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை நான் செய்வேன். அங்கு நின்று கொண்டு ஒரு ஐடியா வருது, ஸ்திரீகள் தண்ணீர் மொண்டு கொள்ள வருவார்கள். அவர்கள் வரும் பொழுது யாரிடத்திலே நான் இந்த அடையாளத்தை கேட்கிறேனோ அவர்கள் தான் என் எஜமானனுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் குறித்த ஒரு மனவாட்டி. ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்காம இருந்திருந்தானா வயசானவன் வந்திருப்பான். ஹல்லேலூயா. இல்லையா? சமாரிய ஸ்திரீலாம் வந்திருப்பான். யாரெல்லாம் வந்திருப்பானே தெரியாது. இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே முன்னாடி போறவங்க ஆண்டவர் பின்னாடி தள்ளிட்டார். ஹல்லேலூயா. பின்னாடி வந்தவளை கொண்டு வந்து முன்னாடி வச்சிட்டார். ஹல்லேலூயா. There is something new is going to happen in your life. உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு காரியத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. அங்கு நின்று கொண்டிருக்கும் போது ரெபெக்கா முதலாவதாக வந்தாள். ஹல்லேலூயா. You are going to be blessed, you are going to be delivered, you are going to be healed, you are going to be restored in the name of Jesus. ஜெபம் பண்ண சொல்லாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்லாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏலி கிட்ட போகாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறார். You have been sent by the master. ஹல்லேலூயா. எஜமானன் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ பெனிட்ரேட் ஆக முடியும்? எனக்கு எலியேசர்ல பிடித்த காரியம் அவனுடைய அந்த சம்பாஷணை ஃபுல்லா மாஸ்டர் அண்ட் மாஸ்டர்ஸ் மாஸ்டர். இந்த ரெண்டு தான் மாத்தி சொல்றேன். என் எஜமானுடைய தேவன், என் எஜமானுடைய தேவன். வேற எதுவுமே வம்பு வார்த்தை ஊர் கதை எதுவுமே. இந்த காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். அடையாளம் கேட்கிறாரு, என் தண்ணீருக்கு உனக்கும் கொடுப்பேன், உனக்கு ஒட்டர்களுக்கு வார்ப்பேன். கடைசி இந்த 21வது வசனத்தை வாசிங்க. அந்த மனிதன் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா.
He was greatly surprised. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. ஹalleluya. உங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது. ஹalleluya. ஆபிரகாம் அந்த ஸ்திரீயை குறித்து ஆச்சரியப்பட்டான். ஹalleluya. ஆச்சரியப்பட்ட கர்த்தர் தன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு மௌனமாயிருந்தான். ஹalleluya. ரொம்ப ஆச்சரியமான காரியம். He didn't reveal anything to her. எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன பண்ணல, சொல்லல. அமைதியா இருந்து கர்த்தருடைய மூவுக்காக, ஹalleluya, கர்த்தருடைய காரியத்திற்காக. இவன் அமைதியாக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன கேட்டிருப்பான்? இவன் அந்த கோல்டு அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இவன் கொடுத்துருக்க மாட்டான், அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பான். ஹalleluya. என்ன சொல்லிருப்பான்? எஜமான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்த்து ஏதாவது செய்யணும். அமைதியா இருந்ததுனால he is offering her gold and silver. இவர் கொடுக்கிறார், இவர் கொடுக்கிறார். ஊழியங்கள் தான் ஆத்துமக்களை தாங்கும். ஹalleluya. உங்களுடைய கவரிங்ல தான் அவங்க இருக்கணும். இன்னைக்கு ஆத்துமாக்களுடைய கவரிங்ல தான் ஊழியம் இருக்கு. ஹalleluya. உங்களை நம்பிதாங்க நான் இருக்கிறோம்னு சொல்லி மைக்கிலே சொல்றாங்க. ஹalleluya. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹalleluya. எனக்கு 50 விசுவாசி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்புறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்க ஆரம்பியுங்கள். ஹalleluya. நீங்கள் மனவாட்டிக்கு கொடுங்க. ஹalleluya. நீங்க ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் அவர்களை பழுகி பெருக செய்வார். ஹalleluya. உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஹalleluya. ஒட்டகங்களுக்கு எல்லாம் முடித்து கொள்வதாக, ஆமா, அவளுக்கு எடுத்து அந்த பொற்காதணியை அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களை எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் வேண்டி மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடம் உண்டு என்றார். சொன்ன உடனே அவன் என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது அந்த மனிதன் கர்த்தரை பணிந்து கொண்டு, பிரைஸ் காட், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் உண்மையும் நீக்கவில்லை. கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கே என்னை அழைத்து வந்தார். ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார். ஹalleluya. There is a miracle happened. God took him to the right place. கர்த்தர் சரியான இடத்துக்கு, உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கனெக்ஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாசஸ்தலம் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மேடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு சரியான ஸ்டேட்டஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya. அவன் குனிந்து தன் தகப்பனாகிய தன்னுடைய எஜமானாகிய தேவனை பணிந்து கொண்டான். ஹalleluya, ஹalleluya. இதையே நான் உதாரணத்துக்காக எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த பெத்துவேல் வீட்டுக்கு, அந்த லாபான் வீட்டுக்கு எலியேசர் போறாரு. எலியேசர் வச்சதான் இங்க சட்டம். ஹalleluya. Nobody could manipulate him. ஹalleluya. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா வளைஞ்சு போறோம். நம்ம தான் வளைஞ்சு போறோம். விசுவாசி சொல்றாங்க, ஐயா சர்ச்சை டைம் மாத்துங்க, எங்களால நம்ம சீக்கிரம் வர முடியாது. நம்ம என்ன பண்றோம், ஐயோ இருக்கிற இந்த 40 போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மாத்திடுவோம். ஹalleluya. நான் இப்படிதான் வைப்பேன், இஷ்டம் இருந்தாவா, இல்லைன்னா என்ன பண்ணேன், நரகத்து போயிடாது. என்ன செய்ய, இப்படிதான் இருக்கும். Hallelujah. I am the boss. Holy Spirit is my boss. He is my master. My master's master. Hallelujah. இன்னைக்கு இவங்க வளைஞ்சு 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 போறாங்க. Hallelujah. தேவையில்லை, தேவையில்லை. எலியேசர் சொன்னதுதான் அந்த வீட்டுல சட்டம். யாருமே எலியேசர் மேல என்ன பண்ண முடியல, எலியேசர் பெனிட்ரேட் பண்ண முடியல. போன உடனே பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, இவனை எப்படியாவது ஃபெயிலியர் ஆக்கி அனுப்பணும்னு சொல்லிட்டு போன உடனே அவனுக்கு சாப்பாடு போடுறோம். ஹalleluya. அந்த வீட்டார் என்ன சொல்றாங்க, ஐயா அந்த நேரம் நல்ல நேரம் தான் வந்தீங்க, என்ன பண்ணுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நாம் சாப்பிட்டு கொண்டே பேசுறேன். ஹalleluya. எலியேசர் என்ன சொன்னாரு, நாம் பேசிக்கிட்டு சாப்பிடணும். புரியுதா? சாப்பிட்டதாலே முடிஞ்சிச்சுக்காரு. எலியேசர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருந்தா என்ன தெரியுமா கேட்டிருப்பாரு, ஐயோ இவ்வளோ டேஸ்டா இருக்கே, யார் செஞ்சது, ரெபேக்கா தான் செய்தா.
ஹல்லேலூயா. உடனே ரெபேக்காவை புகழ்ந்தோடனே ரெபேக்கா சொல்லியிருப்பா, அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம மான் கறி வைக்கலாம்னு சொல்லியிருப்பா. ஹல்லேலூயா. அடுத்த நாள் முயல் கறி வைக்கலாம்னு சொல்லியிருப்பா. அடுத்த நாள் பீகாக் ரோஸ்ட் நீங்க சாப்பிடுங்க அங்கிள், சூப்பரா இருக்கும் அங்கிள். அங்கேயே எலியேசர் செட்டில் ஆயிருப்பான். ஹல்லேலூயா. போன காரியத்தை என்ன பண்ணிருப்பான்? மறந்துருப்பான். ஹல்லேலூயா. You have to take control of the place where you have been sent. ஹல்லேலூயா. இங்க இருந்து கொண்டு எனக்கு இது முடியல, அங்கே முடியல, இந்த இடத்துல RSS இருக்கு, அந்த இடத்துல BJP இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவனை நீங்க அடிப்பணி வைக்கணும். ஹல்லேலூயா. அவனை உங்க காலு கீழே போட்டு, தம்பி என் ஷூ வெளியே இருக்கு, நீ தொடச்சிட்டு இருப்பா, நான் செய்தி கொடுத்துட்டு வரேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா பேசிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பேசலாம். உங்களை அடிக்க வரும்போது சொல்லுங்க, என் வண்டி வெளியில இருக்கு, கொஞ்சம் தொடச்சிட்டு தம்பி, காரை தொடச்சிட்டு நான் என்ன பண்றேன், மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்த அப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லும் போது கார் தொடங்கும் போதே ரட்சிக்கப்பட்டுருவோம். பிரியமானவர்களே, அவர்களை அடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு வச்ச உடனே எலியேசரை மேனிபுலேட் பண்றான்னு பார்த்தோம், பிசாசு பண்ண முடியல. அடுத்த நாள் இன்னொரு ஆபத்து காத்திருந்தது. சொல்றாங்க, நீங்க பெண் எங்களோட 10 நாளாவது இருக்கணும், போக கூடாது, 10 days இருக்கணும், நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எலியேசர் என்ன சொல்றாரு, ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் மை மாஸ்டர். ஹல்லேலூயா. என் எஜமானை நான் பார்க்கணும், நீங்க தடை சொல்லாதீங்க, நீங்க நலம் போல எதுவும் சொல்லாதீங்க, நான் போயே ஆகணும். கர்த்தர் என்னை நேர் வழியாய் நடத்தி இருக்கிறார், கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் ஆத்தும ஆதாய ஊழிய செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து சீரியலை பார்த்துட்டு வந்துட்டு, அடுத்த வாரம் நான் முன்னாடியே வந்துடுற சிஸ்டர், நம்ம ஜெபிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீரியல் பார்க்கலாம். அதுக்காக கர்த்தர் அனுப்பல, கர்த்தர் உங்களை ஜெயிக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. 10 நாட்கள் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எலியேசர் சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாதையா, நான் போயே ஆகணும், என் எஜமானனை சந்திக்கணும், என் எஜமானுடைய எஜமானன் எல்லா காரியத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணி இருக்கிறார், ஐ மஸ்ட் கோ. ஹல்லேலூயா. அப்பொழுது மனவாட்டி அழைத்து கேட்கிறாங்க, என்னப்பா போறியான்னு சொன்னேன், நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பிறகே உன்னை ஃபாலோ பண்ணுகிற அநேக ஆத்துமாக்களை உனக்கு கொடுக்க போகிறார். நல்ல மனவாட்டியை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் ஊழியத்தை வளர்க்க போகிறார், உன் ஊழியத்தை பெருக்க போகிறார், உன் ஊழியத்தை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. 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 யாருமே அங்கு எலியேசரை எதிர்க்க முடியவில்லை, யாருமே எலியேசரை கீழ்ப்படுத்த முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கிறார். இதிலே நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற, ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதே வீட்டுக்கு தான் யாக்கோபு போனார். ஜேக்கப் went to the very same place. ஜிபிஎஸ்ல கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா அதே லாபான் வீட்டுக்கு தான் போனான். But he was a total failure. Hallelujah. யாக்கோபு சொன்னதை யாருமே கேட்கவில்லை. Nobody responded to him. Nobody respected him. 7 years கழிச்சு அவனுக்கு சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக் தான் காத்திருந்தது. ஹல்லேலூயா. அதே வீட்டுக்கு தான் போனான். அவனால அங்க எந்த ஆளுகையும் செய்ய முடியல. காரணம், அவனை எஜமான் அனுப்பவில்லை, அவனை அவனுடைய தாய் மாம்சத்திலே அனுப்பினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அடையாளத்தை நீங்க பெற்று பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஏன் நம்மால் இந்திய தேசத்துல எந்த காரியத்தையும் சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால், நான் யாக்கோபாக வந்திருக்கிறேன், நான் எலியேசராக வரவில்லை, எஜமானனோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டு வரவில்லை, நான் என் மாம்சத்திலே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மாம்சத்திலே வந்தால் அங்க யாரையுமே நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரவே முடியாது. லாபான் அவனுடைய சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான், தரித்திரனாய் அவன் அங்க இருக்கிறான். யாக்கோபு இவன் உச்சிதங்களை கொண்டு வந்திருக்கிறான். எலியேசர். ஹல்லேலூயா. யாக்கோபு தாயினால் அனுப்பப்பட்டு வந்தான், இவன் எஜமானனால் அனுப்பப்பட்டு வந்தான். ஹல்லேலூயா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க. 14 வருஷம் அவனை சுற்ற வைத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. He had to பயங்கர ஃபெயிலியர். 14 years அந்த மனவாட்டியை தேடி தான் அவனும் வந்தான். ஹல்லேலூயா. 7 வருஷம் கழிச்சு ஏமாற்றமும், 14 வருஷம் கழிச்சு என்னது, பெரிய சிறையிருப்பும் பாரமும் தான் அவனுக்கு கிடைச்சது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் இரவு கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். முன்பதாக ஏசாவின் சேனை, பின்பதாக லாபானின் சேனை.
இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிட்டாரு. ஏன்னா யாக்கோபு ஜெபித்ததே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்பொழுது தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம் கொடுத்து போய் படுத்து தூங்கிட்டாரு. என்ன பண்ணாரு? ஒரு கல்லை எடுத்து வச்சு, இந்த தூக்கமும் சாப்பாடும் தான் நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. தூக்கமும் இந்த ரெண்டு தான் தோல்வியை கொண்டு வரும். அப்போ ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் போராடி ஜெபித்த போது கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலாக மாற்றும் போது என்ன தெரியுமா நடந்தது? தொடையின் கீழ் கை வைத்து அவர் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காம வந்தபடினாலே அவர் தொடையை சந்து நிரம்ப என்ன ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்தில் என்னால் ஓட முடியாமல், நடக்க முடியாமல், பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் நான் தவிக்கிறேன் என்று சொன்னால் நான் இஸ்ரவேலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலாக மாறும் பொழுது, தேவ சமூகத்திலே போய் என்னுடைய குறைகளை நான் அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தர் எனக்கு எதிராகவும் எனக்கு பின்பதாக வந்த ரெண்டு சேனையும் கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ யாக்கோபோடு நலமானதை தவிர வேறு ஒன்றும் தீமையானது ஒன்றும் பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களை, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போக வேண்டும். எலியேசரை போல நாம் போகிற இடத்திலே காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபை போல நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. நாம் போன வேகத்திலே காரியத்தை முடித்துக் கொண்டு எந்த சிறையிருப்பிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எந்த வியாதியிலும், எந்த பலவீனத்திலும், எந்த மாந்திரிக கட்டிலும் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் சொன்னா, ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த இடத்தை நாம் ஊடுருவி அதிலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கேயுமே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தோற்று போக கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்ல விரும்புகிறது. கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்ப விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். எலியேசரின் தேவனாக அவர் இங்கு வந்திருக்கிறார். எலியேசரின் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எலியேசரை போல எஜமானிடத்திலே ஹல்லேலூயா உடன்படிக்கை செய்து கொண்டு நாம் வந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்த யாக்கோபை போல இருக்கக்கூடாது. தகப்பனுக்கு தெரியாமல் ஓடி வந்த யாக்கோபை போல இருக்கக்கூடாது. தாய் சொல்லி ஓடி வந்த யாக்கோபை போல இருக்கக்கூடாது. மாம்சத்திலே ஓடி வந்த யாக்கோபை போல இருந்தால் நிச்சயமாக நம்மை சத்துருக்கள் மேற்கொள்ளுவார்கள். நாம் சத்துருக்களுடைய கட்டளைகளுக்காக காத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பணத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எலியேசர் உச்சிதமான தேசத்தில் உச்சிதமான காரியங்களை கொண்டு போய் ஹல்லேலூயா அந்த லாபானின் வீட்டை, ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா thank you Jesus, அந்த நாகோருடைய வீட்டை ஹல்லேலூயா அவன் ஆட்டி படைத்தான். ஹல்லேலூயா. ரிஷபாலா ஹரா மாஷா தரபா. இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமையாக அல்ல. ஹல்லேலூயா. அவர்கள் போடுகிற சட்டத்திற்கு அடிபணிந்து குனிகிறவர்களாய் அல்ல. ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ரிஷிபிகா மாராஹா சலாதுரவா. யாக்கோபாக ஒருவேளை நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய இஸ்ரவேலாக மாற்ற விரும்புகிறார். இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு. எத்தன் என்கிற யாக்கோபை கர்த்தர் பிரபுவாக மாற்றினார். ஆளுகை செய்கிறவனாக மாற்றினார். அவன் மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார். A victorious life, a life of success. Hallelujah. Hallelujah. ஊழியத்துல தோல்வி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சுன்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. சொல்லவே கூடாது. நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சாதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சாத்தானை திரும்ப வெறுமையாய் அனுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். Jesus was sent by his Father. Today Father wants to send you to the very same place. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க கண்ணீர் வடித்தீங்களோ, எங்க வேதனைப்பட்டீங்களோ, எங்க வியாதியாக கிடந்தீங்களோ, அதே இடத்துக்கு இந்த எஜமான் உங்களை அனுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ஒரு எலியேசராக, தன் வீட்டிலே மூத்தவன், யாக்கோபு மூத்தவன் அல்ல, இளையவன். ஹல்லேலூயா. தன் வீட்டில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவன்.
யாக்கோபு அந்த வீட்டில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவன் அல்ல. ஹல்லேலூயா. அவன் பக்க வழியாய் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டான். ஆனால் கர்த்தர் எலியேசருக்கு கொடுத்த விடுதலை இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நேர் வழியாய் நம்மை நடத்த விரும்புகிறார். 14 வருஷம் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம், 20 வருஷம் நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை நேர் வழியாய் அவர் நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய ஹல்லேலூயா அழைப்பு, கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் எஜமானனுக்காக, எஜமான் சொன்ன வேலையை முடிக்காமல் நாம் வேற எந்த காரியத்தையும் செய்ய கவனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எஜமானுடைய காரியத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவன் காரியத்திலே கண்ணாய் இருந்தான். போஜனத்தை விரும்பவில்லை, 10 நாட்கள் தங்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அவன் அசட்டை பண்ணி அதையெல்லாம் தள்ளிவிட்டு எஜமானுக்கும் எஜமானுடைய எஜமானுக்கும் அவன் கனத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமான காரியங்கள், பாரமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், ஹல்லேலூயா, உளையான சேர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எலியேசரை போல ஹல்லேலூயா நீங்கள் ஹல்லேலூயா ஆளுகை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி போன காரியத்தை முடித்துக் கொண்டு ஜெயமாக திரும்ப வேண்டும். சாக்கு போக்கு சொல்ல முடியாது பிரியமானவர்களே. தேவனிடத்திலே போய் ஆண்டவரே நான் போனேன், எனக்கு கிடைக்கவில்லை, அங்கு கடினமாக இருந்தது, சாத்தானுடைய வல்லமை அதிகமாக இருந்தது, அநேக மந்திரவாதிகள் அங்கு இருந்தார்கள் என்று I can't tell stories to the Lord Jesus Christ because he is the master of masters. Hallelujah. He is the king of kings and he is the lord of lords. Hallelujah. அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் பல மடங்கு செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு முன்பதாக தம்முடைய வார்த்தை, தம்முடைய தூதனை, தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய வெண்வஸ்திரத்தை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நடப்பான். இன்னைக்கு ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இனி உங்களை சுத்த விட மாட்டார். உங்க ஊழியத்தில் இனி ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். இனி ஹல்லேலூயா திரளாய் கர்த்தாவே ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். மற்ற சபையிலிருந்து அல்ல, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். என் தேசத்திலே நீ பெண் கொள்ளாமல் ஆல்ரெடி விசுவாசியா இருக்கிறவங்களை நீ கூட்டிட்டு வராம இதுவரைக்கும் தெரியாத ஒருவனை நீ கூட்டிக் கொண்டு வா என்று ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. என் தேசத்தார், என் இனத்தார், அவர்களுக்கு என் தேவனை பற்றி தெரியாது, அவர்களை கூட்டிக் கொண்டு வா. இங்க இருக்கிற ஜனங்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ போய் புதிய ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வா. அநேக காரியங்களை நாம் தேவனுக்கு என்று சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியிலே, VBS மத்தியிலே, டீனேஜ் பிள்ளைகள் மத்தியிலே, வேலை ஸ்தலத்திலே, ஹல்லேலூயா தேசத்திலே, ஆளுகை செய்கிற இடத்திலே, பிசினஸ் பண்ணுகிற இடத்திலே அநேக ரெபேக்காலை ஹல்லேலூயா நாம் அழைத்துக் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரெபேக்காலை விட முடியாதபடிக்காக லாபான் தடை செய்து கொண்டிருக்கிறான். 10 நாட்கள் இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். லாபான் அங்கே சாப்பிடுகிற அப்புறமாக நம்ம பேசலாம் என்று சொல்லுகிறான். இந்த லாபானின் ஆவியை உடைத்துக் கொண்டு வர வேண்டும். This man in the Laban, your traditional spirit, hallelujah, எதை செய்ய விட மாட்டான், இப்படிதான் செய்யணும்னு சொல்லுவான். அவனை உடைத்துக் கொண்டு எலியேசர் ஜெயம் பெற்ற ரெபேக்காலை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த ரிலீஜியஸ் பேரியரை உடைக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா இருளின் அதிகாரத்தை உடைக்கணும், வலு சர்ப்பத்தின் அதிகாரத்தை உடைக்கணும், வஞ்சிக்கிற காரியங்களை உடைக்கணும். ரெபேக்காலை கொண்டு வர வேண்டும். ரெபேக்காலை நான் கையோடு அழைத்துக் கொண்டு வரும் பொழுதுதான் எஜமான் நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்.